ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 மகர சங்கராந்தி. இதை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். இதனுடைய பலன்கள் என்ன, நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த சங்கராந்தி ஆண்டு எப்படி உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது அப்படின்றத முழு தகவலையும் பார்க்க போறோம். பொங்கல் எந்த நேரத்துல வைக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த குரோதி ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/1/2025 செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை பிரதமை திதி, பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், விஷ்கம்ப நாமயோகம், பாலவ நாமகரணம், சனி ஓரையில சுப நாள்ல பகல் 11:58க்கு சரராசின்னு சொல்லக்கூடிய மேஷ லக்னத்துல, கடகராசியில சித்தியோகம் நல்ல நேரத்துல ஸ்ரீ சூரிய பகவான் மகர ராசியில பிரவேசிக்கிறார். பொங்கல் திருநாள் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள சுக்கிர ஓரை, கும்ப லக்னம். இந்த நேரத்துல புது பானை அல்லது பாத்திரம் ஏதாவது ஒன்று வச்சு பொங்கல் செய்யக்கூடிய நேரமா இது இருக்குது. இந்த நேரத்தில் நீங்க செய்யும் பொழுது எல்லாம் நன்மையில முடியும். இந்த ஆண்டு சூரிய பகவான் ஜெகத் உலக ஜாதகத்துல எந்த பதவியும் அவருக்கு கொடுக்கப்படலை. பிரஜைகளுக்கு அதிபதி இவ்வாண்டு வருஷ தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது லட்சுமி நாராயணா வர்றதுனால உலகத்துல புதிய நோய்கள், அதாவது புதிய நோய்னா குப்பைகளிலிருந்து வரக்கூடிய கிருமிகளால் வரக்கூடிய நோய்கள் வரும். இளம் வயது உடையவர்களை கடுமையா இந்த நோய் பாதிக்கும். இந்த ஆண்டு மழையும் குளிர்ச்சியும் வெப்பமும், பாருங்க, மழை குளிர்ச்சி வெப்பம் அதிகமாகவே இருக்கும். இந்த ஆண்டு செவ்வாய் பகவான் உதயத்திலேயே இருக்கிறார், அஸ்தமனம் கிடையாது. லக்னத்திற்கு 5இல் பூர்வ புண்ணிய ஸ்தானமான மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்ச பலத்துடன் வாசம் செய்கிறார். உலகத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கும். அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு பஞ்சமின்றி இப்ப கிடைக்குங்க. சில வங்கிகள் அரசுடன் இணைய நேரிடும். திடீர் தீப்பயம் ஏற்படும். மகர சங்கராந்தி புருஷர் ஆண் புலி வாகனத்துல வர்றதுனால காட்டில் உள்ள மிருகங்களுக்கு பீடை, குறிப்பாக புள்ளி மான்கள் இனவிருத்தி குறையும். வெளி மாநிலத்தவர்களால் திருடர்கள் பயம் அதிகரிக்கும். ஆமாங்க, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய திருடர் பயம் இருக்கும். சதுரகிரி, மேகமலை, பச்சைமலை, மூணாறு, கொடைக்கானல் போன்ற இடங்கள்ல காட்டாறு வெள்ளம் ஏற்படும். கவனமா இருக்கணும். புரட்டாசி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம் போன்ற மாதங்களில் இரவு நேரங்களில் மழை விட்டு விட்டு பெய்யும். இந்த ஆண்டு விவசாயம் நன்றாக இருக்குங்க. வேதாரண்யம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி கடற்கரைக்கு சுமார் 4 கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர் தூரம் வர கடல் உள்வாங்க நேரிடும். இந்த இடங்கள்லாம் கடல் உள்வாங்க ஏறிடும். சுறா மீன், திமிங்கலம், கடற்குதிரை இதெல்லாம் இறந்து கடற்கரை ஓரத்துல ஒதுங்க நேரிடுங்க. அதே சமயத்துல பசுக்களுக்கு நல்லது. வைடூரிய விலை குறையும். பெரிய தனவந்தர்களுக்கு பீடையான இந்த காலம். ஆந்திரா, தெலுங்கானம், சில உள் மாவட்டங்கள், சென்னை, மகாலிபுரம், பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருவாரூர், வேளாங்கண்ணி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, கோவில்பட்டி, திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, இலங்கை, அந்தமான், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை போன்ற இடங்களில் கடுமையான சூறாவளி, அதனோட இடியுடன் கூடிய மழை பெய்யுங்க. இப்போ இதெல்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? பசு சாணத்தில் சிறிய மேடை அமைத்து கோலம் போட்டு செம்மண் குங்குமம் இட்டு பசு சாணத்தில் 2 பிள்ளையார், ரெட்டை பிள்ளையார் செய்து மேடையில் வச்சு சிவப்பு கலர் பூவால் சிவப்பு பூசணி வச்சு அருகம்புல், அலரிப்பூ இவைகளை பிள்ளையாரை அலங்கரித்து கணபதியை அலங்கரித்து அவர் எதிரில் சாணத்தில் பள்ளம் அமைத்து பால், தயிர், நெய், வாழைப்பழம், தேன் விட்டு கரும்பு, மஞ்சள் செடி, கொத்து, சிவப்பு பூசணி துண்டு, கிழங்கு வகைகள், மொச்சை, அவரை, பழ வகைகள் இது எல்லாத்தையும் வைத்து சூரிய பகவானுக்கு கோலம் போட்டு செம்மண்ணால குத்து விளக்கு ஏற்றி காலையில் 8 to 9 மணிக்குள்ள
பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவானுக்கு பூஜை செய்து ஆதித்ய இருதயம் படித்து கற்பூர தீபாரணை சாம்பிராணி தூபமிட்டு நீங்க சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செஞ்சு பொங்கலோ பொங்கல் என்று 3 தடவை கூறுங்க. நல்லதே நடக்கும். இந்த ஆண்டு சுபிட்சமா இருக்கும். இப்படி நீங்க பூஜை செய்யும் பொழுது கையில அட்சதை வச்சுக்கோங்க. அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த இடத்த வச்சிருக்கிற பொருளை சுற்றி நீங்கள் 3 முறை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அட்சதை போட்டு அன்னைக்கு பூஜை செய்யலாம். அடுத்து எருதும் பூஜை செய்யலாம். செஞ்சு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு காக்கைக்கு நீங்கள் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய மகர சங்கராந்தி புருஷர் ஸ்திரீ எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லுது. 2 முகங்கள், 3 கண்கள், 2 கால்கள், நேர் புருவமும், கருத்த முடியும், 4 வாய்களும், 8 கைகளும், அசுர ஆலோசனுடன், கருப்பு சரீரத்துடன், ராட்சச ஆலங்குச்சியால பல் துலக்கி பன்னீர் சுத்தம் செய்து, அதாவது பன்னீரில் வாயை சுத்தம் செய்து கங்கையில் ஸ்நானம் செய்து இந்த ஆண்டு விசேஷ பலன் என்ன அப்படின்னு சொன்னால், வருண மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 மரக்கால் மழை வரும். அனைத்து இடங்களிலும் மழை நல்லா பொழியும். ஆறுகளில் வரும் தண்ணீரை ஏரிகளில் சேமிக்கக்கூடிய விஷயங்கள் நாட்டில் நடக்கும். எல்லா இடங்களிலும் பிரச்சனையின்றி வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எல்லா இடங்களிலும் தண்ணீர் வரத்து அதிகமாகவே இருக்கும். இதனால் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்குங்க. இந்த வருஷம் பிறந்த அந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விவசாயம் நல்லா இருக்கும். விவசாய உபகரணங்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் விலை அதிகரிக்கும். கரும்பு, உளுந்து, துவரை, வேர்க்கடலை இதெல்லாம் நல்ல மகசூல் கிடைக்கும். வெங்காயம், புளி, வெல்லம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறையுங்க. கோடீஸ்வரர்களுக்கு பண மோசடி ஏற்படும். கவனமாக இருக்கணும் இந்த வருஷம். அதே போல் காட்டில் வாழக்கூடிய விலங்குகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும். அதே சமயத்தில் கால்நடைகளுக்கு புதியதாக வரக்கூடிய கோமாரி நோய்கள் வரும். திதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தராயணத்தில் திடீர் மழை, அதுவும் ஆலங்கட்டி மழை அங்கங்கே பெய்யும் அப்படின்னு சொல்லுது. தட்சிணாயத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது கடலில் போய் கலக்கும் அப்படின்னு சொல்லுது. புலிகளினுடைய இனப்பெருக்கம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும். சைவ உணவு விடுதிகள் வியாபாரம் நல்லா இருக்குங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சைவ உணவு நல்ல மோகமாக இருக்கும். காய்கறியின் விலை சில நேரங்களில் வீழ்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் டெவலப் ஆகும். பல்லி, பூரான், தேல், வவ்வால், நண்டு, கருந்தேல், நத்தை இந்த உயிரினங்களுக்கெல்லாம் மக்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் அப்படின்னு திதி சொல்லுது. நட்சத்திரம் என்ன சொல்லுது? பூசமாக வருது. அப்போது சூத்திரர்களுக்கு பீடை, கலைஞர்களுக்கு வேலை தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். காட்டில் வாழக்கூடிய மிருகங்களுக்கு நல்லது. அதே போல் நவரத்தின வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல் புதியதாக கிருமி அது ஜுரத்தை உண்டு பண்ணும். நடுநீசின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் திருடர்கள் தப்பிக்க வழியின்றி காவலாளியிடம், அதாவது போலீஸ்காரிடம் மாட்டிக்கொள்ள நேரிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம். யோகம் என்ன சொல்லுது? விஷ்கம்பம். எல்லா இடத்துலையும் நன்மைங்க. மீனவர்களுக்கு தொல்லை ஏற்படும். இந்திய அரசாங்கம் இராணுவத்தில் புதிய போர் விமானங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இராணுவ பலத்தை பலப்படுத்தக்கூடிய நாரம். வெட்டுக்கிளி தொல்லைகள் பார்த்தீங்கன்னா கோதுமை பயிர்கள் நாசமாகும். கரணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பாலவ கரணம், ஆண் புலி. அப்போது கல்வியில் இந்தியா முதலிடம் பெறும். இந்தியாவை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டில் படித்து சாதனை படைப்பார்கள். அதே சமயத்தில் உலகத்தில் இந்தியாவில் அடிக்கடி தீ பயம் உண்டாகும். மேலும் யானைகள் கூட்டம் கூட்டமாக கிராமத்தை நோக்கி வரும். அடுத்து லக்கணம், ராசி, நவாம்சம், திசா புத்தி இதனுடைய கோர்வையாக பார்த்தோம்னா பழைய கோவில்களில் குடமுழுக்கு,
ஆமாங்க, கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மலைவாழ் மக்களுக்கு அரசாங்கம் பல நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தும். புதியதாக நீர்த்தேக்கங்கள் அரசாங்கம் கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இளம் வயது உடைய விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பாங்க. எங்கும் சுப நிகழ்ச்சி நடந்த வண்ணம் இருக்கும். மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினால் சில அத்துமீறல்கள் நிகழ்ச்சி குறையும். ஆமாங்க, இந்த வருஷம் அந்த அத்துமீறல்கள் குறையும். ஆக இந்த ஆண்டு புதிய ரக நோய் இருக்கு. இது இளம் வயது உடையவர்களை பாதிக்கும். இப்போ இந்த மகர சங்கராந்தி இதனால எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் தீமைகள் அப்படின்னு பார்க்கலாம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு பொருள் நாசம், கவனமா இருக்கணும். பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம் இந்த 6 நட்சத்திரக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் லாபம், அருமையான ஆண்டு. சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துல பேர் புகழோட இருப்பாங்க. அப்போ உங்களுக்கும் நல்லது. அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம் அடுத்து உத்திராடம், திருவோணம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல லாபமான ஆண்டுங்க. இருக்கிற இடத்துலையும் சென்ற இடத்துலையும் சிறப்பை தரக்கூடிய ஆண்டு. அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு சன்மானம் கிடைக்குங்க. அரசாங்கம், அரசியல், நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் பள்ளிக்கூடத்தில், விளையாட்டில் உங்களுக்கு நல்ல ராஜயோகங்க. உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்லதே நடக்கும். இந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய வகை வைரஸால கிருமிகள் குழந்தைகளை பாதிக்குது அப்படின்றது தான் இங்க. அடுத்து பெரும் பணக்காரர்களுக்கு பாதிப்பு உண்டாகுது. அடுத்து வெளி மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வந்து திருடர்களால் பயம் உண்டாகுது. இதிலிருந்து தப்பிக்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொங்கல் அன்னைக்கு வழிபடுறது மட்டும் இல்லாத நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது எல்லா வளங்களும் நலங்களும் நடக்கும், கிடைக்கும், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.